Hi everyone, வணக்கம். Welcome back to புதுவழி Skill Speak with AP, where English learning gets exciting and fun. அழகா இருக்கிற எல்லாத்தையும் or எல்லாரையும் beautiful, you're beautiful, that is beautiful அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்னும் போர் அடிக்கலையா? இல்லனா are you tired of saying the word beautiful all the time? விடுங்க, இன்னைக்கு நாம beautifulக்கு பதிலா 5 ஸ்டைலிஷான ஆல்டர்னேட்டிவ்ஸ் கத்துக்கலாம். எதுக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா to make your conversations more vibrant. ஆனா நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நீங்க ஒரே வார்த்தைய மறுபடி யூஸ் பண்ணீங்க, ரிப்பீட்டடா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்பீச் இருக்குல்ல அது வந்து டல் அடிக்க ஆரம்பிச்சிடும். சரி, என்னதான் பண்ணலாம் ஏபி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு பதிலா வெரைட்டியான வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் எங்க பேச்சுல. அப்போ இட் லுக் மோர் லைவ்லி அண்ட் என்கேஜிங். சோ நீங்க வெரைட்டியான வேர்ட்ஸ் ஆட் பண்ண ரெடியா இருக்கீங்கன்னா லெட்ஸ் ஸ்டார்ட். சோ ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா gorgeous, for something truly stunning. ரொம்ப அழகா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு gorgeous சொல்லலாம். You look absolutely gorgeous tonight அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த வேர்டுக்கு பேர் gorgeous. ரெண்டாவது stunning, when beauty takes your breath. ஒரு விஷயம் ரொம்ப அழகா இருக்கும் போது stunning அப்படின்னு சொல்லுவோம். The sunset over the ocean was simply stunning. சோ கடலுக்கு மேல இருக்கிற அந்த சூரிய அஸ்தமனம் இருக்குல்ல அது ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு சொல்லும்போது stunning அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். மூணாவது radiant. It's perfect for describing glowing beauty. So her smile was so radiant it brightened the whole room. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுடைய ஸ்மைல் மொத்த ரூமையும் அப்படியே ரொம்ப வெளிச்சமாக்கின மாதிரி பளிச்சுன்னு இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். சோ அந்த வேர்டுக்கு பேர் radiant. நாலாவது breathtaking. So amazing it leaves you speechless. அதாவது ஒரு விஷயம் ரொம்ப அழகா இருக்கும்போது it leaves you speechless. The snow covered mountains were absolutely breathtaking. இதுக்கு பேர் breathtaking. அஞ்சாவது exquisite, for beauty that is extraordinary. The artist's work was so exquisite it felt like a masterpiece. அந்த வார்த்தை exquisite. சரி, இப்போ உங்க டர்ன். Pick one word and create your own sentence. Drop it in the comments. உங்க கிரியேட்டிவிட்டியை கண்டிப்பா I would love to read. நீங்க இந்த செஷனை என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா give this video a thumbs up, subscribe to புதுவழி Skill Speak with AP and share it with all your friends who love to express themselves beautifully. See you next time. Until then, take care, stay safe, keep learning, keep growing. நன்றி.